ஒரு வழியா பல்லவனுக்கு நிலா மேல இருந்த கோவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா, அடுத்த நாளே எதிர்பாராத விதமா பல்லவன் அவங்க அம்மாவ ரோட்ல பார்க்க, அவங்க அம்மா பல்லவன் கிட்ட ஒரு பெரிய குண்ட தூக்கியே போடுறாங்க. இதனால பல்லவன் ரொம்ப ஷாக் ஆகி நிலா கிட்டயும், அவங்க வீட்ல இருக்கவங்க கிட்டயும் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. நடந்த உண்மை எல்லாத்தையும் பல்லவன் கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும்னு நிலா நெனைக்கிறாங்க. ஆனா நிலா நடேசன் கிட்ட பேசுறதையும், பழகுறதையும் பார்க்குற பல்லவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. பொறுத்து பொறுத்து பார்த்த பல்லவன் நிலா கிட்டயே டைரக்ட்டா கேட்குறாங்க. "அண்ணி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சொல்லு பல்லவா" அப்படின்னு அவங்க சொல்ல, "நீங்க ஏன் அந்த ஆள இப்படி கவனிச்சுக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும்ல, அம்மா வீட்ட விட்டு போனதுக்கு அந்த ஆள் தானே காரணம். வேற யாரு காரணமா இருக்க முடியும்? நீங்க இல்லன்னு சொன்னாலும் அதுதான் உண்ம. அப்புறம் ஏன் அவர விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறீங்க? நீங்க என் மேல ரொம்ப பாசமா இருந்தீங்கன்னு நெனச்சேன். நியாயமா நீங்க என் பக்கம் தான் நிக்கணும். ஆனா இப்ப அப்படி இல்ல. உங்களுக்கு என் மேல அன்பே இல்ல." அப்படின்னு அவரு சொல்றாரு. இதுக்கு நிலா பதில் சொல்லணும்னா, உண்மைய மட்டும் தான் சொல்ல முடியும். அதனால அவங்க எதுவுமே சொல்லாம ரூம்ல போய் கதவ சாத்திக்கிறாங்க. இத பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும், "ஏன்டா அப்படி கேட்குற? நிலாவ போய் ஏன்டா அப்படி சொல்ற? அது எப்பவுமே உனக்கு நல்லது தானே நெனைக்கும்." அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சேரன் தனியா கூட்டிட்டு போய் பல்லவன்ட்ட அட்வைஸ் பண்றாரு. "நிலா உனக்காக தான் உங்க அம்மாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் எப்புட்றா உன் மேல அன்பு இல்லன்னு நீ சொல்ற? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. பாவம்டா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லார் மேலயுமே அக்கறையா தான் இருக்கு. நீ அப்பா கூட சண்டை போடுறதுனால, இப்ப நிலாவும் பேசக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறியா? உனக்கு நிலாவ பிடிக்கும் தான். அதுக்காக நிலாவும் அவர்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு நீ நெனைக்கிறது ஸ்கூல் பசங்க பண்ற மாதிரி இருக்கு பல்லவா. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. இனிமே அப்படி பேசாத." அப்படின்னு சேரன் அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமும் பல்லவன் சோகமாவே இருக்காரு. இத கவனிச்ச பாண்டியன் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டான்ஸ் பார்ட்டியே நடத்துறாரு. எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனதுல பல்லவனோட கோவம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. ஆனா, இந்த சந்தோஷம் ஒரு நைட்டு தாங்க நிலைச்சுச்சு. அடுத்த நாளே பல்லவன் காலேஜுக்கு போற வழியில ரோட்ல அவங்க அம்மாவ எதர்ச்சியா பாத்துர்றாரு. இது அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேகமா போறாரு. அவங்க அம்மா ஆனா மறைஞ்சு போக ட்ரை பண்றாங்க. ஆனா, அவர் தேடி கண்டுபிடிச்சுட்டாரு. அவங்க அம்மாவ பார்த்ததுமே ஓடி போய் கட்டி புடிச்சு அழுவுறாரு. பல்லவா, "அழாதப்பா, அழாதப்பா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "அம்மா ஏம்மா நீங்க சொல்லாம கொள்ளாம வந்தீங்க? என்ட்டயாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக வந்தீங்க? நீங்க எங்க போனீங்க? எதனால போனீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்ல போலன்னு நான் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்க வீடு இங்க தான் இருக்கா? எதுக்காகம்மா வந்தீங்க? சொல்லுங்கம்மா, வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலான்னு" மூச்ச விடாம பல்லவன் அழுதுகிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. "பல்லவா அழாதப்பா. எனக்கு அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன் மேல ரொம்ப அன்பா தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு நிலா" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணியா? அண்ணி என்னாம்மா? சொல்லும்மா" அப்படின்னு. "இல்லப்பா ஒண்ணும் இல்ல விடு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "இல்லம்மா சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க" அப்படின்னு பல்லவன் கேட்க, "இல்லப்பா அன்னைக்கு நைட்டு நான் ட்ரெஸ் மாத்தலான்னு அந்த ரூமுக்கு போனேன். நீங்க எல்லாரும் ஹால்ல படுத்திருந்தீங்க இல்லையா? அதனால ட்ரெஸ் மாத்தலான்னு போனப்போ, அந்த பொண்ணு பின்னாடியே வந்து, 'இந்த ரூமுக்கு ஏன் வந்தீங்க? காசு எடுக்க வந்தீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க நல்லவங்கன்னு நெனச்சேன்' அப்படின்னு என் மேல திருட்டு பட்டம் கட்டிருச்சுப்பா. நான் எவ்வளவோ சொன்னேன். நான் காசெல்லாம் எடுக்க வரல. இங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் ட்ரெஸ் மாத்த தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த பொண்ணு கேட்கவே இல்ல. "நான் இப்பயே எல்லாரையுமே எழுப்பி நீங்க பணத்த திருட வந்தீங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க" அப்படின்னு சொன்னுச்சு. நான் எவ்வளவோ சொல்லியும் அந்த பொண்ணு என்ன நம்பவே இல்ல. எல்லாரையும் எழுப்பி இந்த மாதிரி சொன்னா, "உனக்கு உங்க அம்மா திருடி" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதையும், எல்லாரும் அத கேட்டுக்கிட்டு இருக்கதையும் பார்த்து நீ எவ்வளோ கஷ்டப்படுவ? என்னால நீ கஷ்டப்படக்கூடாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நான் தாங்கிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில நான் படாத கஷ்டமே கிடையாது. அதனால என்னால இத தாங்கிக்க முடியும். ஆனா நீ பாவம்ல. உன்ன கஷ்டப்படுத்தக் கூடாதுல்ல. அதனால தான்ப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. "அப்ப நீங்க வந்தது அண்ணிக்கு தெரியுமாம்மா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "தெரியும்ப்பா. அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க முழிச்சு தான் இருந்தாங்க அந்த டைம்ல. அவங்களால தானே நான் வந்தேன்" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பயங்கர கோவமாவுது பல்லவனுக்கு. "நீங்க வீட்டுக்கு வாங்கம்மா" அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. "இல்லப்பா விடு. நான் என்ன திருடின்னு சொன்ன வீட்டுக்கு எப்படி வந்து இருக்க முடியும்? இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் காணா போனாலும் எல்லாருக்கும் என் மேல தானே சந்தேகம் வரும். சொல்லுப்பா" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "அம்மா நீங்க வாங்க, நீங்க வாங்கன்னு" அவங்கள வேக வேகமா கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. பல்லவன் அவங்க அம்மாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் எல்லாரும் அவங்கள பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆனா நிலா கோவமா இருக்கத பல்லவன் நோட் பண்றாரு. "அண்ணி உண்மைய சொல்லுங்க. அம்மா போனது உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு பல்லவன் கேட்கிறப்போ, நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க. "சொல்லுங்க அண்ணி, அம்மா போனத நீங்க பார்த்தீங்களா நைட்டு?" அப்படின்னு அவர் மொட்டையா கேட்கிறாரு. அதுக்கு நிலா, "பல்லவா உனக்கு நடந்த விஷயம் முழுசா தெரியாது. நான் அப்புறமா சொல்றேன். இத நீ சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்லாம இருக்கேன்" அப்படின்னு அவங்க சொல்ல, "எதையுமே நீங்க என்ட்ட சொல்லாம இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. நீங்க சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க.
பல்லவா, "இப்ப வேணாம். அப்புறமா பேசிக்கலாம்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "உங்களுக்கு தெரியும். அம்மா போனது உங்களுக்கு தெரியும். அண்ணி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அம்மா அன்னைக்கு நைட்டு ட்ரெஸ் மாத்த அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. உடனே அண்ணி அவங்க பணத்த எடுக்க தான் போயிட்டாங்க அப்படின்னு நெனச்சு அவங்க மேல திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. அதனால தான் அம்மா வீட்ட விட்டு போயிருக்காங்க தெரியுமா? அண்ணி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அண்ணி. உங்க மேல நான் எவ்ளோ மரியாதை வச்சிருந்தேன். நீங்க தான் அம்மாவ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு பல்லவன். இத கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுது நிலாவுக்கு. "ஐயோ! பல்லவா! அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலடா. அவங்க உன்ட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி மாத்தி சொல்றாங்க பாரேன். ஏங்க ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? உங்க வாய தொறந்தாலே பொய் தான் சொல்லுவீங்களா? அப்பா இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல." அப்படின்னு அவங்க அம்மாவ திட்டுறத பல்லவன் பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. "அண்ணி எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அம்மா கிட்ட பேசுற வேல வச்சுக்காதீங்க." அப்படின்னு நிலா மேல ரொம்ப கோவப்படுறாரு பல்லவன். "பல்லவா நீ அவங்க சொல்றத கேட்காதடா. அவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "எது நீ உண்மை கிடையாது? நீங்க அவங்க மேல திருட்டு பட்டம் கட்டுனது உண்மை கிடையாதா? இல்ல அம்மா போனத நீங்க பார்த்துட்டு இருந்தது உண்மை கிடையாதா? உங்களால தான் அம்மா போனாங்கன்றது உண்மை கிடையாதா? எத சொல்றீங்க?" அப்படின்னு அவங்க கேட்க, "நீ சொன்னது 3ம் சரி. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தெரியுமா? அவங்க எல்லா காரணத்தையும் மாத்தி மாத்தி சொல்றாங்க பல்லவா." அப்படின்னு இவங்க சொல்ல, "போதும் நீ. அம்மா வீட்ல இருக்கணும்னு நான் இதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்தாலும், வீட்ல வேற ஏதாவது பொருள் காணா போனா கூட எல்லாரும் அம்மாவ தானே திருட்டு பட்டம் கட்டி வெளில அனுப்புவீங்க. நானும் எங்க அம்மா கூடவே போறேன்." அப்படின்னு சொல்றப்போ எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. நிலா வேகமா, "பல்லவா! அப்படிலாம் செய்யாதடா! ப்ளீஸ்டா! நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரம் பொறு. நான் சொல்றேன். வெயிட் பண்ணு." அப்படின்னு நிலா சொல்றாங்க. "நீங்க சொல்றது எதையுமே நான் நம்ப தயாரா இல்ல அண்ணி. உங்கள நான் என்னவோ நெனச்சேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் யோசிச்சு கூட பார்க்கல. உங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்க விரும்பல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க." அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. மீதி இருக்கவங்க எவ்வளவோ பேர தடுத்தும், "இல்ல நான் வீட்ட விட்டு போயே ஆவேன்னு" அவங்க அம்மாவ கூட்டிட்டு, "நான் எங்க அம்மா கூடயே வெளியில போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அந்த நேரம் வெளியில நடேசன் உட்காந்துருக்காரு. நடந்தது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அவரு, "டேய் நில்றா" அப்படின்னு தடுத்து நிறுத்துறாரு. ஆஹா! பெர்ஃபெக்ட். பக்காவா ஏதோ ஒரு சீன் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, எஸ் கரெக்ட்டா நடக்க போகுது தான். "ஏன்டா என்ன விட நீங்க இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் விட நீ தான் அந்த பிள்ளைய அண்ணி, அண்ணி, அண்ணின்னு சுத்திக்கிட்டு இருந்த. அந்த பொண்ணு இந்த மாரி செயலெல்லாம் செஞ்சிருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? ஏன்டா உன் மூளை எப்படி போயிட்டுருக்கு? இப்ப வந்த பொம்பளைய நம்பி இத்தன நாளா உங்க அண்ணி பழகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க. படிக்கிறல்ல, அறிவு இருக்காதா? படிக்க படிக்க அறிவு மழுங்கி போயிருமா?" அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. பல்லவன் வேகமா அவர அடிக்க போயிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. "பல்லவா இருடா! அவராலயா போனாங்க? இப்பதான் உனக்கு தெரியும்ல அவரால போலன்னு. அப்புறம் ஏன்டா அடிக்க போற?" அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இவரும் காரணம் தான். இவரு திட்டிட்டே இருக்கிறதுனாலயும் தானே அம்மா போயிருக்காங்க. அவங்க கிட்ட பாசமா இருந்திருந்தா இங்க தான் இருந்திருப்பாங்க. இந்த ஆளால தான் எங்க அம்மா வெளில போயிருக்காங்க அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. "டேய் என்னால வெளில போனான்னா சந்தோஷப்படுற மொத ஆள் நான் தான்டா" அப்படின்னு நடேசன் சொல்றாரு. "இவ்ளோ அப்படியே பாசம் காட்டி உருகுறியே உங்க அம்மா. அவ ரொம்ப நல்லவன்னு நெனைக்கிறியா? ஏதோ ப்ரூஃபுங்கிறியே. என்கிட்ட நெறையா இருக்குடா. உங்க அம்மா நல்லவ இல்ல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட நெறைய இருக்கு. காட்டட்டா? தாங்குவாளான்னு கேளு உங்க அம்மா அப்படின்னு சொல்ல, பல்லவன் அவங்க அம்மாவ பார்க்குறாரு. அவங்க அம்மா பீதி அடிச்சு போய் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. தெரியாத்தனமா திரும்ப இங்க வந்து மாட்டிக்கிட்டோமோ, பேசாம அமைதியா வீட்லயே இருந்திருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்னய்யா ப்ரூஃபு? என்னது? காட்டு" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. நடேசன் நேரா வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள போய் என்னத்த எடுத்துட்டு வர போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போன நடேசன் ஒரு பைய தூக்கிக்கிட்டு வெளியில வராரு. இத பார்த்த பல்லவன் அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. "பல்லவா வாப்பா நம்ம போயிரலாம். இந்த ஆளு ஏதோ என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? வா" அப்படின்னு சொல்லி ரொம்ப பதர்றாங்க. "அம்மா இருங்க. அவர் தான் என்னமோ காட்டுறேன்னு சொல்றாருல்ல ப்ரூஃப்ன்னு. நீங்க நல்லவங்கன்னு எனக்கு தெரியும்மா. என்ன நம்புங்க" அப்படின்னு பல்லவன் நிக்கிறாரு. பல்லவன் அம்மா இப்போ ஓடவும் முடியாம, இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன சமாளிக்கவும் முடியாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுற மாரி நடிக்கிறாங்க. பல்லவன் அப்படியே பதறி போய், "ஐயோ! அம்மா" அப்படின்னு சொல்லி தாங்கி புடிக்க, நடேசன் "இந்தா நடிச்சுப்புட்டால்ல, ஒரே நடிப்பா நடிச்சுப்புட்டால, எங்க மாட்டிக்குவான்" அப்படின்னு எவ்வளோ நடிப்பு நடிக்கிறா பாரு. "ஏய் எந்திர்ரி, உன் நடிப்புலாம் இங்க செல்லாது" அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்க, "யோவ் மனுசனாயா நீ? இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள போய் திட்டிக்கிட்டு இருக்க. நீலாம் மனுஷனே இல்லையா? உட்டா நீ எங்க அம்மாவ இங்கேயே கொன்றுவ" அப்படின்னு பல்லவன் திட்டிக்கிட்டே அழுவுறாரு. "சீக்கிரமா ஆட்டோவ கூப்பிடுங்க யாராச்சும். அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம்" அப்படின்னு பல்லவன் அழுவுறாரு. அப்புறம் எல்லாரும் ஆட்டோவ கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவ ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க.
போற வழி ஃபுல்லா பல்லவன் அழுதுகிட்டே வராரு. "அம்மா எந்திரிங்கம்மா, கண்ண தொறந்து பாருங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டே வராரு. பின்னாடியே இன்னொரு வண்டியில நிலாவும், சோழனும் வராங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. கண்டிப்பா இவங்க நடிக்க தான் செய்றாங்க. ஹாஸ்பிட்டல் போனா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் கிட்ட கேட்கலாம் நம்ம அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க. "ஏங்க பேசாம எல்லா உண்மையுமே பல்லவன்ட்ட சொல்லிரலாமா?" அப்படின்னு சோழன் கேட்குறாரு. "இல்லங்க, இப்ப சொன்னா மட்டும் அவன் நம்புவான்னு நெனைக்கிறீங்களா? நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா மேல பழி போடுறேன் அப்படின்னு தான் அவன் நெனப்பான். இப்ப சொல்றது சுத்தமா வேஸ்ட்டு. ஏதாவது ப்ரூஃபோட அவனுக்கு நம்ம நிரூபிக்கணுங்க. அப்பதான் அவன் நம்புவான் அப்படின்னு நிலா சொல்றாங்க. அதுவும் சரிதாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம முன்னாடியே இத அவன்ட்ட சொல்லியிருந்திருக்கணும். இப்ப பாருங்க, அவன் நம்மளையெல்லாம் தப்பா நெனச்சுக்கிட்டான். அவங்க அம்மாவ தான் நல்லவங்க நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அம்மா இந்த வீட்ல இருந்ததுன்னா, இன்னும் என்னென்ன மாரியான வேலை நடக்கும்னு தெரியவே இல்லங்க அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு வராங்க. அவங்க அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து டாக்டர் செக் பண்ணதுக்கப்புறம், "ஒண்ணும் இல்ல. இது ஒரு சாதாரண மயக்கம் தான். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால மயங்கியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதனால பார்த்தீங்களா, எல்லாரும் என் அம்மாவ சேர்ந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னு? இந்த வீட்ல இருந்தா எல்லாருமே சேர்ந்து எங்க அம்மாவ கொன்றுவீங்க. நான் எங்க அம்மா கூடயே போறேன். நாங்க 2 பேரும் தனியா நிம்மதியா சந்தோஷமாவாவது இருப்போம் அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "டேய் பல்லவா! அப்படிலாம் சொல்லாதடா! ப்ளீஸ்டா! நீ எங்க கூட தான்டா இருக்கணும். அம்மா இங்க நம்ம கூட இருக்கட்டும்டா" அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. "அம்மா நம்ம கூட இருந்தா இங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்கண்ணே" அப்படின்னு சொல்லி பல்லவன் அழுவுறாரு. "இல்ல பல்லவா! அதெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, பல்லவன் நிலாவ பார்த்து முறைக்கிறாங்க. நிலாவும் பல்லவன பார்த்து முறைக்கிறாரு. இதோட இன்னைய எபிசோடு முடியுது. நடேசன் எடுத்து வச்ச ஆதாரங்கள் எல்லாமே அப்படியே இருக்கு. அது என்னான்னு கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.